எத்தனை தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வோம். ஒரு கீரை விற்கிற பாட்டி ஒரு தெரு வழியாக கீரை விற்றுட்டு போகிறாங்க. ஒரு கட்டு கீரை 5 ரூபா, 2 கட்டு கீரை 10 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி வெளியில் வந்து அந்த கீரை பாட்டிக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. ஒரு கட்டு 3 ரூபா, 2 கட்டு 6 ரூபா. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, அடி வயிற்றுலேயே கை வைக்கிறீங்களே, கட்டுப்படி ஆகாதுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு கட்டு 4 ரூபா, 2வது கட்டு 8 ரூபா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா இல்லை பிடிச்ச பிடியில் அப்படியே இருக்கிறாங்க. கொடுத்தா கொடுக்காட்டி போ அப்படிங்கிறாங்க. இந்த கீரை பாட்டியுமே அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த பக்கமே திரும்பி செல்கிறார். இப்படி போகும் பொழுது அந்த பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இந்த அம்மா என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போய் அந்த அம்மாவை தூக்குறாங்க. ஏம்மா என்னாச்சு, காலைல சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் கண்ணு இதெல்லாம் விற்றாதான் அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு திண்ணையில் குறை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் 6 இட்லி, சட்னி, சாம்பார், வடை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் வயிறார சாப்பிட்டு வந்த வழியில் திரும்பி போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா போயும் கீரைக்கட்டுக்கு பேரம் பேசி ஒரு கட்டு 2 ரூபாய்க்கு கொடு, ஒரு கட்டு 3 ரூபாய்க்கு கொடுன்னு. ஆனால் இந்த அம்மா மயக்கம் வந்துச்சு அப்படின்னோடனே ஒரு இட்லி 5 ரூபா, 6 இட்லி போட்டு நீ கொடுக்குறியே, 30 ரூபாய்க்கு இலவசமாக கொடுத்துருக்கிறியே, உனக்கு எங்காவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டா அப்படியாம்மா. அதற்கு அந்த அம்மா அவங்க பையன்கிட்ட சொன்னாங்க, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவர் நலனிலே அக்கறை கொள்ள இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இயேசுடைய புதுமைகளை 2 விதமாக பிரித்தோம் அப்படின்னா, முதல் வகையான புதுமைகள் இயேசுவை தேடி வந்து புதுமைகளை பெற்று செல்பவர்கள். 2வது வகையைச் சேர்ந்தவர்கள் இயேசு தானாக தேடி சென்று அவர்களுக்கு புதுமைகளை செய்பவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி 2வது வகையை சார்ந்தது. நற்செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 2 புதுமைகள் தான் இயேசுவே தேடி சென்று புதுமைகளை செய்வதாக இருக்கும். ஒன்று, எருசலேம் கோவிலில் 38 ஆண்டுகளாக அந்த பெத்சதா குளத்துக்கு நடுவே அமர்ந்து கொண்டிருந்த அந்த பாடுள்ள பெண்ணை பார்த்து, நீங்கள் எழுந்து போங்க, உங்களுக்கு நோய் நலமாயிருச்சு என்று சொல்லி இயேசு தேடி சென்று குணப்படுத்துவதாக இருக்கும். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட நயினூர் கைம்பெண்ணுடைய மகனை உயிர் பெற்றெழச் செய்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இந்த ஏழை கைம்பெண்ணை நிலையை கண்டுகொள்கிறார். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த மகனுக்கு அவர் ஒரே தாய், கணவர் கிடையாது. அந்த மகனையும் அவர் பறிகொடுத்து விட்டார். இந்த சூழ்நிலை உணர்ந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி சென்று அந்த மகனை உயிர்ப்பிக்கக்கூடிய நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுக்கு எவ்வளவோ வேலைகள், எத்தனையோ விதமான மனிதர்கள் தன்னை சூழ்ந்திருக்கிறார்கள். இத்தனைக்கு மத்தியிலும் யார் தேவையில் இருக்கிறார், யாருக்கு என்னுடைய உதவி தேவை, யாருக்கு என்னுடைய அற்புதம் தேவை என்பதையும் அறிந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே தான் இந்த ஏழை கைம்பெண், நயினூர் கைம்பெண் கேட்பதற்கு முன்பாகவே தேடி சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவுபவராக இருக்கிறார், உயிர் பெற்றெழச் செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சிந்தனைகள் எல்லாம் சிதறி போச்சு, உணர்வுகள் எல்லாம் மறத்து போச்சு, பார்வைகள் எல்லாம் இழந்து போச்சு, மனசெல்லாம் கல்லாகி போச்சு. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் ஒரு எந்திரத்தனமாக போய்கொண்டிருக்கிறது. எனக்கு 1000 வேலை இருக்குது, எனக்கே 1008 பிரச்சனை இருக்கிறது, இதில் போய் நான் ஏன் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும்? எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, உதவி செய்ய போய் உபத்திரத்துவத்தை நான் வாங்கிட்டு வரணுமா? தேவையில்லை. என் குடும்பம், என் குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம் என்று சொல்லி சுயநலமான உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நமக்குத்தான் ஆண்டவர் ஒரு அழகான
அழைப்பினை கொடுக்கிறார். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவர் நலனிலே அக்கறை கொள்ள அன்போடு அழைக்கின்றார். பரிவு என்பது மற்றவர்கள் துன்புறக்கூடிய அந்த சூழலிலே நானும் சேர்ந்து துன்புறுகிறேன், என்னால் முடிந்த உதவியை நானும் செய்வேன் என்கிற மனநிலை தான். 5000 ரூபா உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, 5 ரூபா கொடுக்க முடியுதா? அந்த 5 ரூபாயை கொடுங்க. ஏனென்றால் கொடுப்பவருக்கு அந்த 5 ரூபா ரொம்ப சின்னது, ஆனால் பெறக்கூடியவர்களுக்கு அந்த 5 ரூபா ரொம்ப பெருசு. அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்பவர்களாக வாழ தேவையான அருளை இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடும்.